அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த ரெண்டுக்கும் மத்தியில் குழப்பமானது இருக்கும். அதை நம்ம விட்டு விலகணும்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம்னு வந்துச்சுன்னா அதில் ஈடுபடக்கூடாது, அதை விட்டு விலகி இருக்கணும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஷேர் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க, என்ன வியாபாரம்னு தெரியலை, அந்த வியாபாரம் எப்படி நடக்குங்கிற அறிவே இல்லை, அதை சொல்லவும் மாட்டிக்கிறான். இந்த விஷயத்தில் சேருங்க உங்களுக்கு லாபம் தருவோம்னு சொன்னால் இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டிங்கில் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரவும் கூடாது. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங்னா வியாபாரம்னா என்ன, லாபம் நஷ்டம் ரெண்டுலேயும் பங்கெடுக்கணும். அதை நீங்கள் கவனிக்கணும். ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு வருஷம் மாதம் இந்த இவ்வளவு லாபம் கொடுப்போம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அது ஹலாலான வியாபாரம் அல்ல. இந்த மாதிரி இவ்வளவு தொகை இருக்குது, கணக்கு வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இவ்வளவு தொகை இருக்குது, இந்த மாதிரி இதில் லாபம் வருது, நஷ்டம் வந்துச்சுனாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கணும். அப்போ லாபம் நஷ்டம் கண்டிப்பாக வரணுங்கிற அவசியம் இல்லை. நஷ்டம் வந்தால் ஒப்பந்தம் எப்படி இருக்கணும், நஷ்டம் வந்தால் அதற்கும் நான் பொறுப்பு தயார், லாபம் வந்தால் அதுவும் எனக்கு தேவை. இப்படி இரண்டுக்கும் நம்ம சேர்த்து ஒப்பந்தம் போட்டால் அதுக்கு பேர் தான் வியாபாரம். இல்லை லாபம் மட்டும்தான் தருவோம், நஷ்டம் வந்தால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கிடைக்காது, நான் உங்கள் மேலே சுமத்த மாட்டேன் என்று சொன்னால் இது வட்டியில் போயிடும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது இருக்காங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்த்து நம்ம புரியணும். இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் ஷேர் மார்க்கெட்டிங்கில் பொருளை இல்லாமல் கூட என்ன செய்வாங்க, விற்பாங்க. பொருளை இருக்காது, இல்லாத பொருளை என்ன செய்வாங்க, விலையை ஏற்றி விட்டு விற்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் தவறு. இது வியாபாரமா, வியாபாரம் இப்படியா, பொருளை பார்க்காம நம்ம என்ன செய்வோம், விற்போமா நம்ம. அப்போ இந்த மாதிரியான ஒழுங்குமுறைகள் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அது மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் என்ன செய்வாங்கன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிலாம் இருக்குதுல்ல, ஏன்னா அடுத்த ஆளை சேர்த்து விடுறது, அந்த மாதிரியான அடுத்தவங்களுடைய உழைப்பிலிருந்து தனக்கு பங்கை வாங்குறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கிறது பொதுவாக நம்ம கூடுன்னு சொல்லிட முடியாது, கூடாதுன்னு சொல்லிட முடியாது. அதில் உள்ள விஷயங்கள், அம்சங்கள், வட்டி வருகிறதா, என்ன நமக்கு என்ன வியாபாரம் நமக்கு தெரியுதா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து தான் நம்ம அதில் முடிவெடுத்து கொள்ள